அத்தியாயம் 25. தங்களுக்குள் பேசியபடி அனைவரும் காலை உணவை உண்ண பிரியாவும் அமைதியாக சாப்பிடுவதை தொடர்ந்தாள். ராஜம் கணபதிக்கு கொடுத்த புதினா சட்னி அங்கே அவர் பக்கத்திலேயே இருந்தது. பேச்சு சுவாரஸ்யத்தில் ராஜம் அதை கவனிக்கவில்லை. வர்ஷாவிற்கும் விக்கிராந்திற்கும் அந்த சட்னி மேல் தனி ஈடுபாடில்லை என்பதால் அவர்களும் அதை கண்டு கொள்ளவில்லை. பிரியாவிற்கு புதினா சட்னி மிகவும் பிடிக்கும் என்ற போதும் அதை கேட்க தயக்கமாக இருந்தது. அந்த குடும்பத்தினர் அனைவருமே அவளை அந்நிய மனுஷியாக பாவிக்கவில்லை என்றாலும் அதுபோல கேட்டு வாங்கி சாப்பிட அவளுக்கு மனம் வரவில்லை. அதனால் அமைதியாக அவளின் அருகில் இருந்த தேங்காய் சட்னியை எடுத்துக்கொண்டு சாப்பிடுவதை தொடர்ந்தாள். தொடர்ந்து பேசியபடி சாப்பிட்டுக் கொண்டிருந்த விக்கிராந்த் பிரியா அமைதியாக இருப்பதை உணர்ந்தான். அவளையும் பேச்சில் இணைத்துக் கொள்ளும் எண்ணத்துடன் அவள் பக்கம் பார்த்தவன், ஹேய் பிரியா, புதினா சட்னி பிடிக்கும்னு சொல்லிட்டு ஏன் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க என்றான். அது இல்லை. பிரியா தடுமாற்றத்துடன் என்ன சொல்வது என்று யோசிக்க, அடடா, நான் தான் பேச்சு சுவாரஸ்யத்தில் மறந்துட்டேன். என்ன பொண்ணும்மா நீ, கொஞ்சம் கேட்கக் கூடாதா என்று சொல்லிக்கொண்டே புதினா சட்னியை ஸ்பூனில் எடுத்து பிரியாவின் தட்டில் வைத்தாள் ராஜம். பரவாயில்லை ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணுமில்லை என சங்கோஜத்துடன் சொன்னாள் பிரியா. என்னத்த ஒண்ணுமில்லை பிரியா, நமக்கு வேண்டியதை நாம தான் வாயை திறந்து கேட்கணும். இப்படியே அமைதியா இருந்தா அவ்வளவு தான், எல்லோரும் தலையில் மிளகா அரைச்சிடுவாங்க. அந்த உரையாடலில் கலந்து கொள்ளாமல் வர்ஷா விக்கிராந்தை கேள்வி பிளஸ் யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். பிரியாவிற்கு புதினா சட்னி பிடிக்கும், ஆனால் அவள் அதை எடுக்கவில்லை என்ற அளவில் விக்கிராந்த் பிரியாவை கவனிப்பதை எப்படி எடுத்துக் கொள்வது என்று தான் முதலில் யோசித்தாள். விக்கிராந்தின் நடவடிக்கைகளை வைத்து அவனின் மனம் போகும் போக்கு அவளுக்கு புரிவது போலதான் இருந்தது. விக்கிராந்திற்கு மட்டும் பிரியாவை பிடித்துவிட்டால் நன்றாக தான் இருக்கும் என்று தோன்றவும் மனதில் யோசித்ததை வெளியே சொல்லாமல் இன்னும் அதிக உற்சாகத்துடன் பிரியாவுடன் பேசத் தொடங்கினாள். டைமுக்கு சாப்பிடு விக்கிராந்த். ஆர்த்தி வீட்டுக்கு பதில் சொல்லணும், சீக்கிரம் எந்த தேதி உனக்கு சரிப்பட்டு வரும்னு சொல்லு. கிளம்ப தயாராக இருந்த பேருந்தின் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்தபடி வெளியே நின்றிருந்த மகனுடன் பேசிக் கொண்டிருந்தாள் ராஜம். ராஜமின் பேச்சு காதில் விழவும் ராஜமின் அருகில் அமர்ந்திருந்த வர்ஷா எட்டி வெளியே நின்றிருந்த அண்ணனை பார்த்தாள். சொல்லலாம் அம்மா, நானே சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க என விக்கிராந்த் சொல்லவும் வர்ஷா விஷயம் புரிந்தது என்ற பாவனையில் தலையாட்டிக்கொண்டே பார்வையை திருப்பிக் கொண்டாள். இதோ பாருடா, உடனே கிளம்பி வந்து கல்யாணம் பேசி முடிவு செய்ங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவன் பேசுறதை. இந்த ஆண்களே இப்படிதான் போல மனதில் நினைத்துக் கொண்ட வர்ஷா பிரியாவை தன் போனில் அழைத்தாள். வர்ஷா, பஸ் கிளம்பிடுச்சா? பிரியாவின் குரல் மொபைலின் வழியாக கூட அமைதியாகவே கேட்டது. வர்ஷாவின் முகத்தில் தானாக புன்னகை தோன்றியது. கிளம்ப போகுது பிரியா, நீங்க போனுக்காக வெயிட் செய்வேன்னு சொன்னீங்களேன்னு தான் கால் செய்தேன். லீவ் கிடைச்சா மதுரைக்கு வாங்க. பிரியாவின் பக்கம் அமைதியாக இருக்கவே, ஃப்ரீயா இருக்கும் போது போன் செய்ங்க என்று சேர்த்து சொன்னாள் வர்ஷா. கட்டாயம் பேசுறேன் வர்ஷா, ஹாவ் அ சேஃப் ஜேர்னி. பேருந்து நகரத் தொடங்கவும் மகனுக்கு கை அசைத்து விடைபெற்று திரும்பிய ராஜம் பின் சீட்டில் அமர்ந்திருந்த கணபதியை திரும்பி பார்த்துவிட்டு பின் தன்னருகே இருந்த வர்ஷாவை கவனித்தாள். வர்ஷா ஏதோ பாட்டு கேட்டுக் கொண்டிருப்பது புரியவும், உன் அண்ணனுக்கு ஒரு பை சொல்லக்கூட உனக்கு டைம் இல்லையா? அப்படி என்னதான் அந்த மொபைல்ல இருக்கோ என்றாள் அதட்டலாக. எனக்கும் சேர்த்துதான் நீங்களே சொல்லி இருப்பீங்களே அம்மா. வர்ஷா இலகுவாகவே பதில் சொன்னாள். கிண்டலா? எல்லாம் என் நேரம்டி. பாவம் ஆர்த்தி வீட்டுல இன்னும் நாங்க எதுவும் சொல்லலையேன்னு காத்திட்டு இருப்பாங்க. இந்த பையன் இன்னும் எவ்வளவு டைம் எடுப்பான்னு தெரியலை. பச், ரொம்ப ஃபீல் செய்யாதீங்க அம்மா. எனக்கு என்னவோ இந்த அலையன்ஸ் இதுக்கு மேல அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகாதுன்னு தோணுது. அப்படி அபசகனமா எல்லாம் பேசாதே வர்ஷா. பொண்ணை பெத்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ரொம்ப தான் தெரியுது. அந்த ஆர்த்தியோட அம்மா அப்பா ஆர்த்தி ஏதாவது சொன்னா கேள்வி கேட்கிறாங்களா என்ன? அதை விட்டுட்டு செல்லமா வளர்ந்த பொண்ணுன்னு தான் சொல்றாங்க. மகளை கூர்மையாக ஒரு பார்வை பார்த்த ராஜம். உனக்கு அது தெரிஞ்சு இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம். ஆர்த்தி கிட்ட இருக்கிறதா நீ சொல்ற எந்த விஷயம் உன் கிட்ட இல்லை? எங்க கிட்ட நீ அடம் பிடிச்சு செல்லம் கொஞ்சினா சரி, பரவாயில்லை. நாளைக்கு நீ கல்யாணம் செய்துக்க போற வீட்டுல அதையே செஞ்சா நீ இப்போ சொன்னதையே தான் அவங்க எங்களை பத்தியும் சொல்வாங்க. நீ ஆர்த்தியை பத்தி சொல்றதையே தான் அவங்க எல்லோரும் உன்னை பத்தியும் சொல்வாங்க என்றாள் அம்மாஸ் குரலில். ராஜமின் வார்த்தைகளிலிருந்த உண்மை மனதை சுட வர்ஷா திகைத்து போய் விழித்தாள். அடுத்தவங்களை குறை சொல்றது ரொம்ப ஈஸி வர்ஷா. ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தை பார்க்க கத்துக்கணும். நல்ல விஷயம்னு ஏதாவது இருந்தா தானே பார்க்க என மெல்ல முணுமுணுத்தாள் வர்ஷா. என்னடி முணுமுணுக்குற? ஒண்ணுமில்லைம்மா. உங்க அருமை பெருமை வாய்ந்த ஆர்த்தி பத்தியோ அவங்க அம்மா அப்பா பத்தியோ நான் எதுவுமே சொல்லலை, போதுமா? வர்ஷா அத்தோடு பேச்சு முடிந்தது என்ற பாவனையில் மீண்டும் மொபைலை கையில் எடுத்துக்கொண்டாள்.
ராஜமும் தொடர்ந்து பேச முயற்சிக்காமல் ஜன்னல் பக்கம் பார்வையை திருப்பிக் கொண்டாள். சரவணன் அதிர்ச்சியுடன் விக்கிராந்தை பார்த்தான். என்னடா விக்கி, இப்படி சொல்ற? எஸ் சரோ, எனக்கும் ஆர்த்திக்கும் ஃப்ரீக்வன்சி செட் ஆகும்னு தோணலை. ரொம்ப யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்தேன் என்றான் விக்கிராந்த் தெளிவான குரலில். ரொம்ப நல்ல முடிவு விக்கி, இப்போவாவது சரியா முடிவு எடுத்தியே. குட் ஜாப் என்றாள் ஜான்வி. ஜானு, நீ சும்மா இரு. விக்கி, நானும் உன் கூட அன்னைக்கு ஆர்த்தி வீட்டுக்கு வந்திருந்தேன். அன்னைக்கு அப்படி ஸ்டன் ஆகி அவங்களை பார்த்த. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னியேடா. பிடிச்சிருக்குன்னு தான் நினைச்சேன் சரோ, ஆனால் இப்போ சரியா வரும்னு தோணலை. சரவணன் நம்ப முடியாதவனைப் போல நண்பனை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். ஜான்வி பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் விக்கிராந்தின் டிஃபன் பாக்ஸை காலி செய்யும் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தாள். நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்தேன் சரோ. இதை ஆர்த்தி கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு இப்போ தயக்கமா இருக்கு. இதுல தப்பு என் பக்கம்தான். நான் தான் முதலேயே யோசிச்சு பேசியிருந்திருக்கணும். அவசரமா எல்லாம் சொல்லிட்டு இப்போ எப்படி அவக்கிட்ட என் மனசில இருக்கதை எக்ஸ்பிளெயின் செய்றதுன்னு புரியலை. விக்கிராந்த் யோசனையுடன் சொல்லவும், சரவணன், இப்போ என்னதான் உன் பிரச்சனை? அவங்க கிட்ட என்ன உனக்கு பிடிக்கலை என்றான் கேள்வியாக. ஃபர்ஸ்ட் பிரச்சனை எங்களுக்குள்ளே இருக்க அந்தஸ்து வேற்றுமை என்றான் விக்கிராந்த்.